லிபிகா. சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் பெய்யக்கூடிய மழையால் சாலையில் நீர் தேங்கி வாகனங்கள் ஊர்ந்து செல்லக்கூடிய நிலை உருவாக்கியிருக்கிறது. இது குறித்த நேரலையில் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் சடையாண்டி. விவரங்கள் பகிர்ந்துக்கலாம். நிச்சயமாக ஸ்ரீராம், தற்பொழுது நாம் பெருங்குடியில் நின்று கொண்டிருக்கிறோம். சென்னையில் நேற்று இரவு முழுவதும் இடைவிடாது சாரல் மழையானது கொட்டி தீர்த்து கொண்டிருக்கிறது. இன்று அலுவலகம் நாள் என்பதால் காலையிலிருந்தே அலுவலகத்திற்கு செல்லக்கூடியவர்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். பெருங்குடிக்கு அருகே இருக்கக்கூடிய பகுதிகளில் எல்லாம் நிறைய ஐடி கம்பெனிகள் இருக்கின்றன. ஐடி கம்பெனிக்கு செல்லக்கூடிய ஊழியர்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். சாலையில் மழை நீர் தேங்கி இருக்கிறது. வாகன ஓட்டிகள் ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு நிலை, கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல் இங்கு நாம் பார்க்க முடிகிறது. நேரலை காட்சிகளையே நம்ம பார்க்கலாம். கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் தொடர்ந்து ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு நிலைமைதான் நீடிக்கிறது. வங்கக்கடலில் உருவாகிய அந்த டிட்வா புயலானது தற்பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக சென்னைக்கு மிக அருகில் நிலை கொண்டிருப்பதன் காரணமாக நேற்று இரவிலிருந்தே இந்த சாரல் மழை கொட்டி தீர்த்து கொண்டிருக்கிறது. இந்த மழை தொடர்ந்து இன்றைய முழுவதும் நாளை முழுவதும் பெய்யக்கூடும் என்று ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அலுவலகத்திற்கு செல்லக்கூடியவர்கள், இருசக்கர வாகனத்தில் செல்லக்கூடியவர்கள் நினைந்து கொண்டே செல்லக்கூடிய ஒரு நிலைமைதான் நீடிக்கிறது. தனியார் அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய ஊழியர்கள் தொடர்ந்து மழையில் நினைந்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு காட்சிகளையும் நம்மால் இங்கு பார்க்க முடிகிறது. சாலையில் 2 புறங்களிலுமே மழைநீர் தேங்கி இருக்கிறது. இதன் காரணமாக அந்த சாலை ஓரங்களில் வாகனங்களை இயக்குவது ஒரு கடுமையான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் சாலைகளில் செல்லக்கூடியவர்கள் ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசலுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். இதன் காரணமாக 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் தொடர்ந்து மெதுவாக ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு நிலைமைதான் நீடிக்கிறது. இதே மாதிரியான சாரல் மழை தொடர்ந்து இன்று முழுவதும் பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை கொடுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த போக்குவரத்து நெரிசலானது தொடர்ந்து நீடிக்கும் என்பதே இங்கு இருக்கக்கூடிய ஒரு கள யதார்த்தமாக இருக்கிறது. ஸ்ரீராம், மழை தொடர்பான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சடையாண்டி.